ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன். அதாவது உங்களுக்கு 2019 மார்ச் 2019 இப்போ நடந்து முடிந்த ஜூன் 2023 வரைக்கும் நடந்த கேள்விகள். நம்மளுடைய ஃபஸ்ட் யூனிட்லேருந்து உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்டர் வைஸாக உங்களுக்கு சாப்டர் நம்பர் 15 வரைக்குமே எந்தெந்த கொஸ்டின்லாம் மோஸ்ட்லி எதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரிசையாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டினோட கலெக்ஷன் மட்டும். புரியுங்களா? கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு தனியாக எடுத்து படிக்கிறத விட கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டு முடித்த ஜூன் 2023 வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுங்களா? இப்போ ஸ்கூலில் இந்த அகாடமிக் இயர் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜூன் மாதம் ஒரு எக்ஸாம் மார்ச்சில் நடந்தது, அடுத்தது ஜூனில் நடந்தது இல்லையா? அந்த ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கப்பட்ட எல்லா கொஸ்டினுமே அலைன் பண்ணி உங்களுக்கு சாப்டர் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னம்னா இப்போ நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க், அதாவது சென்டம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்பல்சரி கொஸ்டின் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இதில் கம்பல்சரி கொஸ்டினும் எந்தெந்த சாப்டரில் புக் பேக் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கனால இதுக்கான ஆன்சர் தேடி படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அப்படி இல்லைனா சாப்டர் வைஸாக நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மார்ச் 2019 ஆரம்பிக்கக்கூடிய கால்குலேட் த மாஸ் ஆஃப் H2SO4 ஆரம்பித்து எந்தெந்த லெசன் வைஸாக உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் சில யூடியூப் சேனலில் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கலாம், குறிப்பிட்டு ஒரு 4-5 கேள்வி படித்தா நீங்கள் எல்லாமே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் மட்டுமே இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் 15 கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுங்களா? அப்போ குறிப்பிட்டு ஒரு 5-6 அப்படின்னு நம்ம படிக்கிறது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸாக உங்களுக்கு புக் பேக் மட்டும் படித்தா பார்த்தாது, இன்டீரியர் கொஸ்டினும் சேர்த்து தான் படிக்கணும். ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் மொத்தமே 6 2 மார்க் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அதேமாதிரி 3 மார்க் கொஸ்டினில் 6 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு 15 சாப்டர் இருக்குது. அப்போ குறிப்பிட்டு நம்ம சில சாப்டரை விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 சாப்டர் மட்டும் படித்தா போதுமா? மினிமம் பாஸ் ஆகலாமா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த 2024 பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் சென்டம் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். இது போக புக் பேக் அண்ட் இன்டீரியர் 1 வேர்டும் சேர்த்து தான் படிச்சிருக்கணும். புரியுங்களா? இதை பிடிஎஃப் உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக மாடல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்டாக நடந்த 7 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினோட மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறனால நீங்கள் 1 வேர்டும் எதெல்லாம் நமக்கு புக் பேக் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் இன்டீரியர் 1 வேர்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸாமில் நீங்கள் சென்டம் ட்ரை பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இல்லை எனக்கு குறிப்பிட்டு இது வேணாம் சார், எனக்கு குறிப்பிட்டு 5 மார்க்கில் டாப் 50 இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு ஒவ்வொன்றிலையுமே ஒரு 50 கொஸ்டின் கொடுங்க, இல்லை 10 கோல்டன் கொஸ்டினாக கொடுங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரியான வீடியோ தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 30 பக்க பிடிஎஃப் மட்டும் கொஸ்டின் வித் ஆன்சரோடையே நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்து ஃபிசிக்ஸுக்கு இதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதை மாதிரி அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.